என்னன்னு தெரியுமா? ஐயோ, மாப்பிள்ளையோட தாய் மாமன் கொஞ்சமாவது மரியாதை இருக்காங்க? சும்மா போயிட்டு இருந்த இடிச்சு காஸ்ட்லி கிஃப்ட் காலி பண்ணிட்டீங்களே, அறிவு இருக்காங்க? ஹலோ சார், என்னங்க நீங்க என்ன அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க? நீங்க மாப்பிள்ளையோட தாய் மாமா வரதா? அவர் தாங்க உங்களை மதிக்கணும், நாங்க எதுக்கு உங்களை மதிக்கணும்? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, தெரியாம தானே உடைச்சிட்டாங்க. என் கிஃப்ட தள்ளி உடைச்சுட்டு இப்ப மரியாதை வேற பேசுறீங்களா? அப்ப என்னடா யாரும் என்னை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னதுக்காக எல்லாரையும் கூட்டு வந்து கொட்ட வைக்கிறாங்க. இப்ப என் கிஃப்ட வேற உடைச்சுட்டீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க தெரியுது? சாரிங்க, ஏதோ தெரியாம இடிச்சிட்டாங்க. அண்ணனா? நான் உனக்கு அண்ணனா? நான் யார் தெரியுமா? நான் மாப்பிள்ளையோட தாய் மாமன். உங்க அம்மா என்னோட காஸ்ட்லி கிஃப்ட உடைச்சதை மறைக்கிறதுக்காக இப்ப என்ன டைவர்ட் பண்ண பாக்குறியா? இங்க பாருங்களேன், காஸ்ட்லி கிஃப்டா. என்ன சொன்ன? சுமாரு, அவரே டென்ஷன்ல இருக்காரு. ஆமா, நான் டென்ஷன்ல தான் இருக்கேன். சார் ரொம்ப சாரி சார். அத உடைச்சதுக்கு நானே உங்களுக்கு வேற ஒரு gift வாங்கி கொடுக்கறேன். ஏங்க, நீங்க வாங்கி கொடுப்பீங்க, ஆனா என்ன இருந்தாலும் மாப்பிள்ளையோட தாய் மாமன் நான் வாங்கி கொடுத்த மாதிரி வருமா? எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இதே gift தான் வேணும். நான் வாங்கி கொடுத்த இந்த gift தான் வேணும். இதே gift-ஆ? அண்ணே சாரிண்ணே, ஏதோ தெரியாம இடிச்சிட்டாங்க. என்னமா தெரியாம இடிச்சிட்டாங்க? ஆண்டி, இசை கூட இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களாமே, நீங்க அவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம்ல? இசை கிட்டயா? ஆமா, அவங்க உங்க மருமக தானே, அவங்களால இதை ஈஸியா சரி பண்ணிட முடியும், இல்லனா புதுசா இதை விட பெட்டரா செஞ்சு தர முடியும். அவங்க ரொம்ப டேலண்ட்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? போச்சு போச்சு, என் மாப்பிள்ளைக்கு நான் ஆசாசையா வாங்கின gift போச்சு. எனக்கு ஏதாவது ஒரு பதில் தெரிஞ்சாகணும் இப்ப. ஐயோ, பாருங்க ஆண்டி, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. ஸ்ரீஜா, இசைய கூட்டிட்டு வா. அவ கூட யாரும் பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சா இவங்க என்னையும் அவளை கூட்டிட்டு வர சொல்றாங்களே. நான் என்ன இவங்களுக்கு வேலை குறையா? எனக்கு ஒரு வேலை இல்ல. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? அதான் ஆண்டி சொல்லிட்டாங்கல்ல, போய் கூட்டிட்டு வாங்க.